சிறுதானிய வகையைச் சேர்ந்த குதிரைவாலி பாயாசம் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஹீட் ஆனதும் 1 கப்பு குதிரைவாலி அரிசியை போட்டு கருக்கிடாமல் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய் கொஞ்சம் கூட போனதுனால கொஞ்சம் லைட்டாக சதசோதனை தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருக்கிடாமல் வறுத்து எடுத்துக்கலாம். இது அதிக அளவில் கால்சியம் சத்தும் புரதச்சத்தும் நிறைந்தது, உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நாம் ஆற வச்சிடலாம். இதை நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணி எடுக்கும் போதும் லைட்டாக குறகுறப்பு தெரியும், அப்படிதான் இருக்கும் இது. இப்போ அதே பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இதில் இந்த குட்டி சிட்டிகை ஸ்பூன்னால் 1 சிட்டிகை சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த சைடு ஒரு சின்ன எண்ணெய் சட்டியில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு அதில் 10 முந்திரி உடைச்சி போட்டு 10 உலர்ந்த திராட்சையை போட்டு பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக 4 ஏலக்காயை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மூடி தேங்காயை துருவி பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிச்சதும் நம்ம பவுடர் பண்ணி வச்சு அந்த குதிரைவாலி பவுடரை அப்படியே கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். 5 நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும், நல்லா இறுகியும் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ண பிறகு 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். என்னோட குழந்தைங்களுக்கு நாட்டு சக்கரை அதிகமாக பிடிக்காது அப்படிங்கிறதுனால கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரையும் 8 டேபிள் ஸ்பூன் சுகரும் போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதெல்லாம் நல்லா கரையட்டும். அடுத்ததாக நாம் பொரிச்சு வச்ச திராட்சை முந்திரியை போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடரை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வெது வெதுப்பான சூடாக இருக்கும்போதே நம்ம சாப்பிடலாம். எலும்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப சிறந்த உணவு இது. எல்லாருமே சாப்பிடலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு, நல்ல ஒரு வாசத்தையும் கொடுத்தது. ஓகே, தேங்க்யூ.